வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, லக்னம் என் லக்னாதிபதியின் அதி தெய்வங்கள்னா என்ன பிரதர்? ஹவு டு ஃபைண்ட் அவுட்? ஓகே, லக்னம் லக்னாதிபதிகள் எல்லா அமைப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சில அதி தெய்வங்கள் சொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த அதி தெய்வங்களில் பார்க்க ஆரம்பித்து அதுக்கு கீழே அவங்களுக்கு கீழே இருக்கிற பிளானட்ஸை பார்க்க ஆரம்பித்து அப்படியே தான் இந்த நவக்கிரக வழிபாடெல்லாம் உருவானதெல்லாம் அந்த கான்செப்டில் தான். அதாவது கன்வின்ஸ் பண்ணுறது, கடவுள்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிளானட்டை போய் கன்வின்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுடைய கர்மாவுடைய ஒரு பதிவு. கர்மாவின் பதிவு தான் உங்களோட இந்த பிறவியோட ஒரு பிறப்பு. இதில் ஜோதிட அமைப்புகளில் ரெண்டு டீம் அப்படின்னு பிரிக்கப்படுது. ஒன்று தேவகுரு, ஒன்று அசுரகுரு. உங்களுக்கு தெரியும் தேவகுரு யாரு? தெய்வகுரு பிரகஸ்பதி, குரு பகவான் சொல்கிறோம்ல அவர். அதே மாதிரி அசுரகுரு யாரு? சுக்கிர பகவான், அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர். அசுரகுரு என்ன பண்ணுவாரு? தன்னுடைய சுகத்துக்காக எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு அசுரகுரு சுக்ரன். இந்த நைட்டு கிளப்பிங் காமம் இது சார்ந்தவர். அப்படியே ஒரு மாதிரியான அமைப்புகள்ல இந்த கலியுகத்துக்கு தேவையான சந்தோஷங்கள் அத்தனையும் வச்சிருக்கிற ஒரு சுக்ரன். அதே மாதிரி அசுரகுரு அதே மாதிரி தேவகுரு பிரகஸ்பதி யாரு? நம்ம குரு பகவான், குருவின் பார்வை சொல்றோம்ல, அந்த குரு தேவர்களுக்கு குரு. அப்ப தேவர்களுடைய குரு எப்படி இருப்பாரு? ஒழுக்கமானவர். நம்ம என்ன சொல்றோம்? லக்னத்துல குரு அமர்ந்த ஒருத்தர் ஒழுக்கமானவர், மரியாதை மிக்கவர், அந்தஸ்தானவர், தான் சாப்பிட்றாரோ இல்லையோ மரியாதை அந்தஸ்தோட வெளியில இருக்கணும்னு நம்புறவரு, சுத்தமான ஆடைகளை உடுத்துறவரு. குரு சுத்தமான ஆடைகளை உடுத்துறவரு, சுக்கிரன் அழகான ஆடைகளை உடுத்துறவரு. குரு காவிய அமைப்புகள்ல ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவரு, சுக்கிரன் காமம் மாதிரியான அமைப்புகள்ல ஜாலியான அமைப்புகள்ல இருக்கிறாரு. அப்ப இந்த ரெண்டு கேட்டகரி அமைப்புகள்ல கிரகங்களே ரெண்டு டீமா பிரிவாங்க. அப்ப குரு அணி லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய தனுசு மீன லக்னங்கள், கடக சிம்ம லக்னங்கள், மேஷ விருச்சக லக்னம், இவங்கெல்லாம் அப்படியே குரு அணி டீம்னு வருவாங்க. அப்ப குருவுடைய நண்பர்கள் யாரு? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு கூடுதலா ஆன்மீகத்தை உருவாக்குறாரு அப்படின்றதால கேதுவும் இந்த டீமுக்குள்ள வந்துருவாரு. ஏன்னா கேதுவோடு இணையும் பொழுதே உங்களுக்கு உண்மையான ஆன்மீகம் கொடுக்கப்படுது. ஒரு ஜோதிடத்துல ஒரு பிறவியில ஆன்மீகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு காமம் தேவையில்லை. அதனால சுக்கிரன் அந்த கேட்டகரிக்குள்ள வரமாட்டாரு. அப்போ இவங்கெல்லாம் ஒரு டீம். யாரு? சூரியன், சந்திரன், குரு, கேது ஒரு டீமுக்குள்ள வந்துருவாங்க. உலக வாழ்க்கை பொருளாதார அமைப்புகள்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நீங்க என்ன இருக்கணும்? லக்ஸரியான வாழ்க்கை அடிப்படையில இருந்தா தான் உங்களை பணக்காரனே உலகம் ஒத்துக்கும். அதுக்கு யாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட்? சுக்கிரன். எந்த வகையிலும் சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணணும், நல்ல பெரிய வீடு, நல்ல பெரிய வாகனம், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுக்கிரனுடைய அணியில வரக்கூடியவங்க தான் சனி, புதன், சுக்ரன். இவங்க 3 பேர் ஒரு டீம். எக்ஸ்ட்ராவா இவங்களுக்கு ராகு வருவாரு. ராகு ஏன்? ராகு எப்பயுமே நல்ல பிளானட் கிடையாது. ராகு எதையும் பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர், பெரிதுபடுத்தக்கூடியவர், எல்லாத்துலயும் ஒரு மாதிரியான கேது அப்படியே ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல எந்த வகையிலும் ராகு ஒருத்தருக்கு ஆன்மீகத்தை கொடுக்க மாட்டார். ராகு என்னத்தை கொடுப்பாரு? அதீத சுபத்துவ நிலையில இருக்கும் பொழுது உங்களை கோடிகள்ல புரள வைப்பாரு. கோடிகள்ல புரளக்கூடிய ஒருத்தர் 100 பேர் எடுத்தீங்கன்னா அதுல 80 பேர் ஒழுக்கமற்றவர்கள், 90 பேரே ஒழுக்கமற்றவர்கள்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இன்னொன்னு, உலக கோடீஸ்வரர்கள்ல அத்தனை கோடீஸ்வரரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல 90 விழுக்காடு 98 விழுக்காடு உழைப்பை நம்பாம மற்றவர்களை உழைப்பை திருடையவங்க தான் உலக பணக்காரர்களாக இருக்காங்க. இப்படித்தானே உலக பணக்காரர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேர்மையற்ற வழியில சம்பாதிக்கிறவர் தாங்க இந்த ராகு. இந்த ராகுக்கு குரு சுக்கிரன் தொடர்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு பருவ வயதுல ராகு தசை லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தா நீங்க தாங்க எலன் மஸ்க். உங்களுக்கு தான் சகலமும் கிடைக்கும். ஓகே, இந்த அமைப்புகள்ல புதன், சனி, சுக்கிரன் இந்த 3 பேருக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க குரு தான் ஆக பெரிய அளவுக்கு தசை நடத்துவார் அந்த டீம்ல. இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா புதன் 17 வருஷம் தசை நடத்துவார், சுக்கிரன் 20 வருஷம் நடத்துவார், சனி 19 வருஷத்துக்கு நடத்துவார். அப்போ இந்த அமைப்புகளில் தசாபுத்தி பீரியட்டே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த பெரிய அளவுக்கு தசை நடத்தக்கூடிய இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நேர்வழி அற்ற கிரகங்கள். ஓகேங்களா? சுக்கிரன் நேர்மையானவர் கிடையாது, சனி சுத்தமா நேர்மையானவர் கிடையாது, புதன் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நேர்மையானவர், ஆனாலும் கிரிமினலா யோசிக்கிறது புதன். அப்ப உடல் உழைப்பை ஏற்று ஸ்மார்ட் ஒர்க்கை நம்புறவர் இவர். இப்ப இந்த 2 கேட்டகரிக்குள்ள அருள் அணி டீம், பொருள் அணி டீம் அப்படின்னு வருது. நான் மெதுவா தான் நீங்க கேட்ட சப்ஜெக்ட் குள்ள வரேன்.
நீங்க மெதுவாக தான் நீங்க கேட்ட சப்ஜெக்ட் வர. அருள் அணி டீம் என்னது? ஆன்மீகம், சிவபெருமான், சிவன் அப்படின்ற கேட்டகரியில இருக்கிறவங்க. அவங்களுக்கு முக்தி, மறுபிறவி இல்ல, எனக்கு மறுபிறப்பே வேணாம், இறைவா உன்னோட திருப்பாதத்துல சரணடையணும். இந்த சுக்கிரன் அணி டீமும் ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுவாங்க. அந்த கடவுள் லக்ஸரியா இருப்பாரு. யாரு? அவர் தான் ஸ்ரீரங்கநாதர், பெருமாள், மகாலட்சுமின்ற மாதிரியான பொருளாதாரத்தை அடிப்படையில் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு. இதுல நீங்க தனுசு மீன லக்னம், நீங்க இந்த அதாவது தனுசு மீன லக்னமா இருக்கீங்க, மேஷ விருச்சகம். இதுல அடிக்கடி சொல்லுவேன், மேஷ விருச்சக லக்ன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே முருகனை பிடிக்கும். காரணம் எல்லாம் தேவையில்லை. ஏன்? முருகன் அருள் அணி அமைப்புகள் இருக்கிறவர், ஆன்மீகம் வீரத்தை குறிக்கிறவர். அப்ப மேஷமும் விருச்சகமும் வீரம். முருகன் தைரியமானவர், தன்னம்பிக்கையானவர். மலைக்கு மேல ஹைக்கிங் போறவங்க ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் சுபத்துவமா இருப்பாங்க. இல்லைன்னா நீங்க ஹைக்கிங் போக மாட்டீங்க, செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஜிம்முக்கு போறீங்க, செவ்வாய் வலிமை பெறாம ஜிம்மு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த 2 கேட்டகரியா பிரிக்கும் போது பொருளாதாரத்தை தேடுறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஆன்மீகத்தை தேடி துறவரமா போறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அப்ப நீங்க பிறக்கும் போதே நீங்க எந்த கேட்டகரி மனுஷங்கன்றதே உங்களுடைய அடிப்படை ஜாதகம் முடிவு பண்ணிருது. அதுக்கப்புறம் நீங்க வாழக்கூடிய அமைப்புகள் இதை நீங்க தேடி ஓட ஆரம்பிக்கிறீங்க. இந்த கேட்டகரியில நீங்க பொருளாதாரத்தை தேடுறானியா, நீங்க ஆன்மீகத்தை தேடுறானியா? ஆன்மீகத்தை தேடுறானின்னா சிவனை நோக்கி போவீங்க, தியானம் பண்ணுவீங்க. பொருளாதாரத்தை நோக்கி போகக்கூடிய உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்டு போகக்கூடிய அமைப்புகள்ல நீங்க ஸ்ரீரங்கநாதர், மகாலட்சுமின்ற மாதிரியான பொருள் சார்ந்த அமைப்புகள். இதை தான் ஜோதிடத்துல அருளணி, பொருளணின்னு 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. இதை விட மலேசியால இந்த அளவுக்கு ஒரு விளக்கம் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் பிரதர் நீங்க கேட்ட கேள்விக்கான எக்ஸாக்டான பதில். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.